வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் திருவண்ணாமலைக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு குறித்து பாரி அதுக்கு முன்னாடி இந்த காணொலிகள்லாம் சொல்லியிருக்காரு. அங்கே போயிட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. அதை குறித்து தான் பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோன்றதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா நான் கூட போனேன், நிறைய விஷயங்கள் பார்த்தேன், என்னோட அனுபவம் சொல்லாமான்னு கேட்டிருக்கேன், சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. முதல்ல திருவண்ணாமலைக்கு ஏன் போனோன்னு ஆரம்பித்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். மிக்க நன்றி பாரி. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த சென்னையோடைய செங்கல்பட்டை விட்டு நான் தாண்டி போயிருக்கேன்னா அது இந்த திருவண்ணாமலைக்கு தான் போயிருக்கேன். நிறைய விஷயம் நடந்துச்சு இந்த 4 வருஷம், அதனால் எங்கேயுமே போக முடியல. ஸோ அந்த ஜிங்ஸ் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ எந்த காரணத்துக்காக போனோன்னு சொல்லிங்க, தலைவர் பிறந்த நாளில் போயிட்டு அர்ச்சனை பண்ண மட்டும் இல்லாமல் சில விஷயங்களுக்காக என்ன நடந்ததுன்னு நீங்கள் சொல்லிங்க பாருங்க. அடிப்படையில் அந்த நிகழ்வு எதற்காக நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தமிழர் கட்சிங்கிற ஒரு அமைப்பு மாவீரர், அதாவது நம்மளுடைய தலைவருக்கான பிறந்தநாள் விழா ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க சாயந்தரம். அதற்கு நான் அவங்க அமைப்பு பார்த்திங்கன்னா பறையர் சமூகம் சார்ந்த அமைப்பு. அவங்க நாங்கள் ஒரு இங்கே பண்ணுறோங்க, நீங்கள் கலந்துக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் கட்டாயம் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சரி அங்கே போகிறோம், திருவண்ணாமலைக்கு போகிறோம். ஸோ திருவண்ணாமலைக்கு போகும்பொழுது அங்கே உங்களுக்கே தெரியும், திருவண்ணாமலை கோயிலை சுற்றியும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு நம்ம முன்னாடியே பல முறை பேசியிருக்கோம். பலமுறை அங்கே போய்ட்டு ஒரு சில விஷயங்கள் செய்யணும்னு நம்ம யோசிச்சிருப்போம். அப்போ அதையும் இதையும் சரி டேலி பண்ணுற மாதிரி போகிறோம். அன்றைக்கி இன்னொரு நிகழ்வையும் சேர்த்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு காலையில் ஒரு நிகழ்வு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது என்னன்னு பார்த்தா, தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு தலைவரின் பேரில் வழிபாடு அப்படிங்கிற அடிப்படையில், அதுவும் தமிழ் முறையில் வழிபாடு அப்படிங்கிற ஒரு இதை மனசில் வச்சு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதற்கு தமிழ் ஓதுவார்கள் வரவேற்கப்பட்டிருந்தார்கள். தமிழ் இசைக்கருவிகள் கைலாய வாத்தியம் என்பது வரவேற்கப்பட்டிருந்தது. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் தமிழ் ஓதுவார்கள், அப்புறம் நிறையா பேர் சித்தர்களும் ஒரு சில பேர் கலந்துருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இவங்கெல்லாம் அப்புறம் நம்மளுடைய ஆட்கள், நம்மளுடைய இயக்க தோழர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்புறம் பொதுவானவர்களும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. இப்போ எல்லாம் அசம்பிள் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே வழிபட போனோம். அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்புறம் நானும் சொல்கிறேன். இல்லை, அங்கே போனோன்னே நீங்கள் முக்கியமாக அந்த கைலாய வாத்தியம், நான் சத்தியமாக உங்களோட கல்யாணத்தில் சில இதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் இதில் அந்த கைலாய வாத்தியத்தில் நேரில் பார்க்குறோம். அப்போ தான் தெரியுது, ஓகே இதெல்லாம் தமிழ் முறைப்படி வாசிக்க வேண்டியதுன்னு. கோயிலுக்கு போயிட்டு எல்லாருமே அசம்பிள் ஆயிருந்து பல ஊர்கள்லேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த கைலாய வாத்தியம் தூக்கிட்டு இருந்தால் அந்த ஒரு குரூப் வந்திருந்தாங்க. எல்லாருமே நின்றுட்டு இருந்தோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சலசலப்பு ஏற்பட்டு, அதாவது பேசிக்லி அவங்க அங்க வாசிப்பாங்க போல இருக்கு வழக்கமா. டக்குன்னு நம்ம ஒரு கூட்டிட்டு வந்தோம்னா அவங்க அதை தப்பா நடந்துச்சுன்னு சொல்றோம். அதாவது முதல்ல நாங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே போகிறோம். முறைப்படி அறநிலையத்துறைகிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி தமிழ் இசைக்கருவிகள் கொண்டு வழிபாடு அப்படிங்கிறதும் போட்டிருந்தது. இது என்ன சிக்கல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா வாத்தியம் வாசிப்பவர்கள் இருப்பார்கள். அது நாதஸ்வரமும் மிருதங்கம் இது எல்லாத்தையும் வச்சு வாசிக்கிற கோயிலில் வாசிப்பாங்கள்ல இருக்கிறாங்க தமிழர்கள் தான். யாரும் எல்லாம் பிறமொழியாளர்கள் இல்லை, தமிழர்கள் தான். இப்போ நம்ம கைலாய வாத்தியத்தை வாசிக்கிறதுக்கு உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வாத்தியம், அதாவது கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வாத்தியம் வாசிக்கக்கூடியவர்கள் இந்த வாத்தியம்லாம் இங்கே வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதில் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அவங்க இந்த வாத்தியங்கள்லாம் இங்கே உள்ள வாசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு நீண்ட நெறிய ஒரு ஒடுக்குமுறையும் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சாதிய பார்வையும் இருக்குது. சரிங்களா? ஏன்னா நமக்காக கைலாய வாத்தியம் வாசிக்க வந்தவர்கள், ஓதுவார்கள் எல்லாருமே பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள். நல்ல கவனிங்க, தமிழ்நாட்டு கோயிலுக்குள்ள இன்றளவும் ஒரு வித வர்ணாசிரம முறை, தீண்டாமை முறை கடைபிடிக்கப்படுகிறதுங்கிறத தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னா கைலாய வாத்தியத்தை வாசிக்கக்கூடியவர்கள் பறையர்கள். நிறைய இடங்களில் பறையர்கள் கைலாய வாத்தியம் வாசிப்பாங்க, அவங்களுடைய குரூப் தான். அப்போ அவங்க அங்கே அவங்க 2வது ஓதுவார்கள், தேவாரம் திருவாசகம் பாடக்கூடியவர்கள். இவங்க வரும்பொழுது நீங்கள் ஆக்சுவலாக வரவேற்கணும். அறநிலைத்துறை, அதுவும் குறிப்பாக தமிழக அறநிலைத்துறை வரவேற்கணும். ஆனால் இங்கே என்ன முறைமை வச்சுருக்கீங்க? நாதசுரங்களும் மிருதங்கங்களுக்கும் அனுமதி உண்டு, கைலாய வாத்தியத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்னா இது என்ன விஷயம்? இப்போ இல்லைங்க, இங்கே கோயிலுக்குள்ளே இருக்கிற வாத்தியங்கள் மட்டும்தான், நீங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய வாத்தியம் அப்படின்னா ஏன் கோயிலுக்குள்ளே கைலாய வாத்தியம் இல்லை? இதுக்கு பதில் கொடுங்க. அதான் முறைமையில் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி இல்லையா? ஏன் கோயிலுக்குள்ளே கைலாய வாத்தியம் இல்லை? நாதஸ்வரமும் மிருதங்கமும் இருக்குது, அதுவும் தமிழர் வாத்தியம் தான், அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஏன் கோயிலுக்குள் கைலாய வாத்தியம் தமிழகத்தில் எந்த கோயிலும் உள்ளே வச்சுக்கல? ஏன்னா கைலாய வாத்தியத்தை வாசிக்கக்கூடியவர்கள் சமூகமாக இருக்கிறார்கள். அவர்கள் கோயில் நிர்வாகத்துக்குள்ளே வர்றதா அப்படிங்கிற ஒரு சாதிய பார்வை இருக்கா இன்னும் உங்களுக்கு? எவ்வளோ கேவலமாக பண்ணுவாங்க. அன்றைக்கி நடந்தது என்ன பார்த்தீங்கல்ல? எவ்வளோ மூர்க்கமாக இது பண்ணுறாங்க. நானும் சரி இதை தடுக்கிறவர்களும் தமிழர்கள்.
இதை வாசிக்க போகிறவர்களும் தமிழர்கள், வாசிக்கிறவனும் அந்த பக்கம் மிருதங்கமும் நாதஸ்வரமும் வாசிக்கிறவனும் தமிழர், எல்லாம் நம்ம ஆளுங்க தான். அதனால் நான் பொறுமையாக பேசுகிறேன், நான் ஒன்றா பொறுமையாக பேசுகிறேன். என்னங்க உங்களுக்கு இந்த புரிதல் இருக்கா இல்லையா? இதுவும் நமது வாத்தியம் தான், நீங்களும் நம்ம வாத்தியம் தான், ஒன்றா கூட வாசிங்க நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அதுக்குள்ளே ஒரு சில சலசலப்பு நடந்தது. நம்ம பசங்க ஒரு 2 பேரை பிடிச்சி இழுத்து இது பண்ணி இது மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணாங்க. ஆனால் அது காவல்துறை இருந்தது பக்கத்தில் இருந்தனால டக்குன்னு நிப்பாட்டியாச்சு. அது ஒன்றும் பெரிய இஷ்யூ, அதுக்கு மேலே எதுவும் நடக்கலன்னு அது எதுவும் இஷ்யூ ஆகல. நன்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு அறநிலைத்துறை நமக்கு என்ன அனுமதி கொடுத்தாங்கன்னா, நந்தி மண்டபம் வரைக்கும் வேணால் வாச்சிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பேசுகிறோம், இது பேசுனதுக்கப்புறம் நம்ம தரப்பில் என்னங்க தமிழ் வாத்தியங்கள் வாசிக்கிறதுக்கு தமிழ்நாட்டு கோயிலில் தமிழர்களுக்கு அனுமதி இல்லையா என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைன்னு சொன்னோன்னே நீங்கள் சொன்னீங்க அதை ரிட்டர்னில் எங்களுக்கு கொடுங்க. அதுதான். ஸோ எப்படி கொக்கியை போட்டால் எங்கே மாட்டுவீங்கன்னு, சரி உள்ளே வாசிக்கக்கூடாது அப்படின்னா ரிட்டர்னில் கொடு, இங்கே கைலாய வாத்தியம் வாசிக்கக்கூடாதுன்னு ரிட்டர்னில் கொடு, நாங்கள் நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்குறோம்னு நாங்கள் சொன்னதுக்கப்புறம், சரிங்க நந்தி மண்டபம் வரைக்கும் வாச்சிக்கோங்க ப்ளீஸ், உங்கள் வேலை சாமி கும்பிட வந்தது தானே, இங்கே வந்து அரசியல் பேசலாமாங்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிட்டதுனால சரி ஓகேங்க நாங்கள் வந்து நந்தி மண்டபம் வரைக்கும் வாசிக்கோங்க. ஏன்னா எங்களோட நோக்கமும் இறைவனை பார்க்கணுங்கிறதும் அன்றைக்கி எதுக்காக வந்திருக்கோங்கிறது தெரியும், யாரின் பேரில் அர்ச்சனை செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அதனால் சரி ஓகே காரியம் கிடக்கூடாதுங்கிறதுக்காக சரி நந்தி மண்டபம் வரைக்கும். ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், இது முழு வரைக்கும் போகணும், அதை நான் கொண்டு போவேன். இன்றைக்கி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், இட் வில் ஹேப்பன். நான் இன்றைக்கே எழுதி சொல்கிறேன். ஆனால் நந்தி மண்டபம் வரைக்கும் வேணால் போய்க்கோங்க ப்ளீஸ், கான்ட்ரவர்சியாக வேணாம், அங்கே இருக்கிறவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு ஒன்று சரின்னு சொல்லிட்டு நந்தி மண்டபம் வரைக்கும் நம்ம கைலாய வாத்தியம் வாசிச்சுட்டு போகிறதுக்கு அனுமதி அவங்க சொல்கிறாங்க. நம்ம வாசிச்சுட்டு போகிறோம். ஸோ அந்த காட்சிகள், அதில் அந்த நடந்த சலசலப்பு கொஞ்சம் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க, அந்த நடந்த காட்சிகளை பாருங்கள். என்னப்பா நீங்களே எழுதியாங்க, எப்படி பாது என்னப்பா இது உணர்வே கிடையாதுப்பா. கேக்குறாங்க இருங்க, அவசரப்படாதீங்க, போன் பண்ணி கேக்குறாரு இருங்க. இந்த நேரத்தில் என்ன சொல்ல தோணுதுன்னா, அந்த எதிர்த்தரப்பில் இருக்கவங்களும் நம்ம இனத்தவர்கள் தான், நம்ம எதிரிகள் இல்லை, நம்ம ஆட்கள் தான். ஸோ அதனால அவங்களை ஆன்டகனைஸ் பண்ணி அதனால தான் நான் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தேன். ஏன்னா நாதசுரமும் வாசிக்கிறவங்க நீங்கள் கோயிலுக்குள்ளே தான் இருக்கணும். நான் உங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து வேற ஒரு அப்படிலாம் இல்லை. நல்லா யோசிங்க. அன்றைக்கி நடந்த தம்பிகள், அங்கே சண்டைக்கு வந்த தம்பிகள் கண்டிப்பாக இந்த காணொலியை பார்ப்பீங்கல்ல. நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, உங்களுக்காக தான் பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வாசிட்ருக்கீங்களே, இந்த உளவியல் இருக்குது பாரு, இது வாசிக்கக்கூடாதுன்னு. நாளைக்கு இது நடந்துச்சு அப்படின்னா உங்களை வெளியேற்றிட்டு வட இந்திய வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் தமிழ் வாத்தியங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பார்வை. கைலாய வாத்தியத்தை தமிழக கோயிலில் அனுமதிக்கணும்னு சொல்லி ஒரு சர்க்குலரை அறநிலைத்துறை சார்பாக திரு சேகர் பாபு அவர்கள் தான் அமைச்சராக இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்யணும்னா, கைலாய வாத்தியம் என்பது மக்களின் வாத்தியம், தமிழர்களின் வாத்தியம், அது முன்னோர்கள் வாசித்து கொண்டிருந்த வாத்தியம். அதற்கு எந்த விதமான தடையையும் அறநிலைத்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் செய்யக்கூடாது. அது இன்னும் ஒரு படி மேலே போய் கைலாய வாத்தியத்தையும் அறநிலைத்துறைக்குள்ளே கொண்டு வாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய வித்வான்களை, கைலாய வாத்தியம் வாசிக்கக்கூடியவர்களை உள்ளே கொண்டு வாங்க
அவங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுங்க. இதை தான் நான் இங்கே சொல்கிறேன். இது உங்கள் தமிழர்களுக்காக நான் பேசுகிறேன், சமத்துவத்துக்காக பேசுகிறேன், எல்லா தமிழ் சமூகம் ஒன்றா இருக்கணுங்கிறதுக்காக பேசுகிறேன். இதற்குள்ள ஒரு சாதிய பார்வையை வச்சுக்கிட்டு இவங்க வாசிக்கக்கூடாது, அவங்க வாசிக்கக்கூடாது, இந்த வாத்தியத்தின் மூலமா இவங்க கோயிலுக்குள்ளே வந்துருவாங்க இப்படிங்கிற மாதிரியான ஒரு சாதிய உளவியல் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை சுட்டு பொசுக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறா? தமிழக அரசு இருக்குது. இது தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், அறநிலைத்துறைக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். கைலாய வாத்தியத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சிவ ஆலயங்களிலும் வாசிப்பதற்கான முழுமையான உரிமையை அறநிலைத்துறை என்பது கொடுக்க வேண்டும். இந்த தடுக்கிறது இருக்கக்கூடாதுங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். சரி, இன்னொரு ஆங்கிள் இருக்குன்னு சொன்னீங்களே, அவங்க இதுக்காக கோவப்பட்டிருக்கலாம், இன்னொரு ஆங்கிள் இருக்குன்னு சொன்னீங்களா? அது என்னன்னா அது சில்லறத்தனமான ஆங்கிள். ஒரு பக்கத்து வீட்டு கடைக்காரனுக்கு ஒரு அதிகமாக வசூலாச்சுன்னா நம்ம இது போயிருமேங்கிற ஒரு பதட்டத்தின் விளைவாக வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வியாபாரம். அதெல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. நீங்கள் சரியாக வாசிக்கும் வரை நீங்களும் அங்கே வாசித்து கொண்டிருப்பீர்கள், அவர்கள் சரியாக வாசிக்கும் வரை அவர்களும் இப்போ இதெல்லாம் நீங்கள் யார் மேலே கோவப்பட்டிருக்கணும்னா, உங்களுக்குலாம் சம்மந்தமே இல்லாமல் கேரளாவிலேருந்து வந்த அந்த யானைகள் விரட்டுறதுக்கு பயன்படுத்த சண்டி மேளம். இந்த சண்டி மேளத்தை கூட தமிழ்நாட்டுக்கு கோயில் திருவிழா குழுக்குள்ள அறநிலையத்துறை புக் பண்ணுது. அன்றைக்கி ஏன் உங்களுக்கு சண்டை வரல? அன்றைக்கி போய் ஏன் அவனுங்களை சட்டையை பிடிக்கல? இன்னைக்கு வந்து கெட்ட வார்த்தை சொல்லி வாசிக்க வந்த சிவ பண்டிதர்கள் மீது உங்களுக்கு கோவம் வந்து கெட்ட வார்த்தையில் ஒருத்தர் பேசுகிறாப்புல கோயிலுக்குள்ள பேசின உங்களுக்கு தெரியும். எனக்கிட்ட எல்லாம் இருக்குது, காட்ட எனக்கும் தெரியும், வேண்டான்னு பார்க்குறேன். ஏன்னா காட்டினா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க போகிறோம். அதனால் நான் கடந்து போகிறேன், புரிஞ்சுக்கோ. கெட்ட வார்த்தையில் பேசலாமா? அந்த நீங்கள் சொல்கிற கெட்ட வார்த்தையை வந்து எடுத்து போட்டால் பிசிஆர் ஆக்ட் உன் மேலே பாஞ்சிரும். தெரிஞ்சுக்கோ. நீ இருக்குது காணொலி என்கிட்ட. உன்னோடைய எதிர்காலம், ஏன்னா நீ சிறுவன், தெரியாமல் பேசுகிற. உன் எதிர்காலத்துக்காக நான் யோசிச்சுப்பேன், ஏன்னா நீயும் தமிழன் தான். உன் எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் அந்த காணொலி நான் வந்து இங்கே பதியல. நல்ல விதமாக நீங்களும் ஒரு வாத்தியம் வாசிக்கிறவங்க, அவங்களும் ஒரு வாத்தியம் வாசிக்கிறவங்க. நீங்கள் அரசாங்கம் உங்களை வாத்தியம் வாசிக்கிறதுக்காக அங்கே அமர்த்தியிருக்கு. இவங்களை அமர்த்தலை, இவங்களையும் அமர்த்தணுங்கிறதுக்காக நாங்கள் பேசுகிறேன். உங்களை வெளியேற்றணுங்கிறதுக்காக நான் பேசலை, புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சரி, இன்றைக்கி உனக்கு இந்த கோவம் வந்து இதே அறநிலைத்துறை சண்டி மேளத்தை வந்து ஒவ்வொரு கோயிலையும் வந்து வாசிக்கிறதுக்கு கொண்டு வரும்போது உனக்கு ஏன் வரல? அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. சண்டி மேளம் வேறு யாரோ ஒருத்தன் வந்து வாசிக்கிறாங்க, ஆனால் சக தமிழை வந்து வாசிக்கும்போது நீ தடுக்கிற, வேற ஏதோ மலையாளியோ எவனோ ஒருத்தன் வந்து வாசிக்கும்போது அனுமதிக்கிற. என்னையா இது? என்னையா பழக்கம் இது? தயவு செஞ்சு திருந்துங்கய்யா.
ஸோ இதோட விடுவோம். அடுத்தடுத்த நிகழ்வுக்கு போவோம். அடுத்த விஷயம் நான் ஒன்று பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டைமில். அந்த நந்தி வரைக்கும் இது பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்குள்ளே போகிறோமா, அது பேர் என்ன ப்ரோ, பிரகாரத்தை நோக்கி போகிறதா. அங்கே வந்து நம்ம ஐயா வந்து கையை பிடிச்சி நீங்கள் உள்ளே கூட்டு போயிட்டீங்க, வாங்க அப்படின்னு சொல்லி உரிமையாக. ஸோ அதெல்லாம் சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. தமிழ் நான் இன்னொன்று சொல்கிறேன், தமிழ் ஓதுவார்களை நம்ம அழைச்சிட்டு போகிறோம். ஓதுவார்களை பார்த்த உடனே அங்குள்ள பார்ப்பனர்களுக்கு ஏன் அவ்வளோ முகம் ஏன் அப்படி போகுது உங்களுக்கு? அப்பெல்லாம் நடந்துச்சாங்க. ஏன்னா அதுக்கு மேலே உள்ளே வரல நீங்கள், அது உங்களுக்கு கால் வலின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டீங்க. இல்லை ப்ளஸ் இவங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காங்களா, ஏதாவது பிரச்சனை பண்ணல வரல அப்படின்னு சொல்கிறா. வேற மாதிரி இல்லை, கால் வலி மட்டும் இல்லாமல் வெளியில, அதாவது இந்த வாத்தியம் வாசிக்கிறவங்க வெளியிலேயே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதாவது அவங்கள தான் அதை நந்தி மண்டபத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு அவங்கள தடுத்து வச்சுட்டாங்க. அப்போ அங்கே அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இவர் நின்றுக்கிட்டாரு. அப்புறம் நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே அங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு அதில் இப்போ ஒரு சிலர் தமிழ் பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க, ஒரு சிலர் ஆரிய பார்ப்பனர்கள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அதாவது அங்கே பாடப்படுவது தேவாரமும் திருவாசகமும். ஏன் உங்களுக்கு மூஞ்சி போகுது கோணம்? தேவாரம் தான் பாடுறாங்க, கோணலாம் போதே மூஞ்சி ஏன் அப்படி பண்ணாங்களா? ஆமாங்க, அதில் ஒரு கொடுமையெல்லாம் நடந்துச்சு. சில விஷயங்கள் சொல்லாமா என்னன்னு தெரில. ஒரு மாலை கொடுத்தோம், அதாவது சிவனுக்கு கொடுத்த மாலையை வந்து அண்ணாமலையாருக்கு கொடுத்த மாலையை சாத்திட்டாங்க, சாமிக்கு இது பண்ணிட்டாங்க. உண்ணாமலை அம்மன் சன்னிதானம் அடுத்து இருக்கும்ல, அந்த உண்ணாமலை அம்மன் சன்னிதானத்தில் போய் மாலையை கொடுக்குறோம், வாங்கி தூக்கி கடாசுற. கண்ணில் படாமல் இல்லை ராஜா, கண்ணில் படாமலாம் இல்லை, மனசில் வச்சுட்டேன். நான் மனசில் பதிஞ்சிட்டேன், மறக்க மாட்டேன் நான். பாருங்கள், காலம் பதில் சொல்லணும், எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லணும். அன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் திருநீரை வாங்கியிருக்க மாட்டேன். நீங்கள் மாலை தூக்கி போடுவ, நீ கொடுக்குற திருநீரை நான் வாங்கிக்கணுமா? நான் திருநீரை வைக்கல, உங்ககிட்ட இருந்து வாங்கி திருநீரை நான் வைக்கல, வாங்கவே இல்லை நான். நீ கொடுக்க வந்தால் படாண்டு போயிட்டேன் நான். என்னையா பண்ணிகிட்ருக்கீங்க? ஆன்மீக தளத்துலேருந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அதாவது ஓதுவார்கள் தாங்க கொடுக்குறாங்க, தட்டில் தாம்பூலத்தில் கொடுக்குறாங்கங்க. நீ வாங்கி கெடாசரினா நீ இங்கே பண்ணுறது என்ன? சாதி அரசியல் இல்லையா? அது சாதாரண அரசியலாக பண்ணிட்டு என்னங்க நடக்குது தமிழக கோயில்களுக்குள்ளே, அரசு கோயில்களுக்குள்ளே? அறநிலையத்துறை என்ன தான் பண்ணுது? நான் இத்தனைக்கு அறநிலையத்துறைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், நான்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிப்பேன். நீங்கள் பாருங்கள், பாஜகக்காரங்களாம் அறநிலையத்துறைக்கு எதிராக பேசும்போது இல்லை அரசாங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும், பாஜக கட்டுப்பாட்டில் வந்தால் என்ன ஆகும்னு நமக்கு தெரியும், பக்தர்கள் கட்டுப்பாடுன்னு சொல்லி அறநிலையத்துறைக்கு எதிராக போராட்டங்கள் வரும்போது நான் பேசியிருக்கேன் அறநிலையத்துறைக்கு ஆதரவாக. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் இல்லைங்க, திருமாவளவன் கோயிலுக்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு நம்பிக்கை இல்லைனா கூட அந்த பிராமணர்களாக பார்ப்பங்களா அவங்க பூசாரிலாம் கொடுக்குறப்போ பண்ணி பாருலாம் பார்ப்பேன். நீங்கள் தானேங்க பேசணும் இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக. அதெல்லாம் பேச மாட்டாங்க. இப்போ அவங்களுடைய பாயிண்ட்டை பாருங்கள். அவங்களுக்கு பிரச்சனை என்னென்னா, இப்போ நானும் போயிட்டு திருமாவளவன் போல் இந்த ஆரியத்திற்கு அடிமை பண்ணிட்டு நான் தலையை கீழே குனிஞ்சேன்னா இவர்கள் வந்து அதே மரியாதை எனக்கு செய்வாங்க, பிரச்சனை இல்லை. இங்கே ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓதுவார்களை கூப்பிட்டு போகிறேன், தமிழ் ஓதுவார்கள், புரியுதா? தமிழ் பாட நான் கூட்டிகிட்டு போகிறேன் உள்ள, அவங்களுக்கு எரியுது. இதே சான்ஸ்கிரிட்டில் அவங்க மந்திரம் சொல்கிறது எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வாட்டு போயிட்டு வழிபட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ் ஓதுவார்களை கொண்டு வந்து தேவாரமும் திருவாசகமும் பாடினா இவங்களுக்கு எரியுது. அப்பரும் மாணிக்கவாசகரும் நின்று பாடின இடங்க அது. அப்பரு மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தரும் நின்று பாடின, திருஞான சம்பந்தர் பாடினா உங்களுக்கு ஏன்ப்பா எரியுது? இவ்வளோதான் நான் கேட்குறேன். திருஞான சம்பந்தர் பாடினதை கூட பாடினா உங்களுக்கு ஏன் எரியுது? ஏன் அப்போ இது என்ன மாதிரியான உளவியல் எனக்கே புரியல. தேவாரமும் திருவாசகமும் சிவன் கோயில்களுக்குள்ளே பாடக்கூடாத விஷயங்களா? அதை பாடும்போது ஏன் முகம் உங்களுக்கு அப்படி போகுது? அங்கே ஏன் வெறுப்பு வருது? அந்த வெறுப்பு வர வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாதிய பார்வையை வந்து நம்மளால் அங்கே என் கூட வந்து அத்தனை பேருக்கும் அது புரிஞ்சிருக்கு. நான் அப்போவே நிறைய பேர்ட்ட சொன்னேன், என்னென்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது பாடத்தை கற்றுக்கோங்க, இதெல்லாம் அனுபவ பாடம். அவர்கள் நம்ம இதெல்லாம் சும்மா தியரியாக பேசியிருக்கோம்ல, இந்த ப்ராக்டிக்கல் பார்த்து தெரிஞ்சுக்கோ. நம்மளாம் ஒன்றும் பொய் சொல்லலை. இப்போ தெரியுதா, தமிழ் ஓதுவார்கள் கோயிலுக்குள்ளே வந்து அவங்க தேவாரமும் திருவாசகம் பாடும்போது இவங்களோட முகம் எப்படி போகுதுன்னு தெரியுதா? எனக்கு ஒரு டவுட் பாரு, இவங்களாம் தான் முற்காலத்தில் வந்து அங்கே கர்ப்பகத்தில் நின்று இருந்தாங்களா? ஆமாங்க. தமிழ் இப்போ நான் கேட்குறேன், தேவாரம் திருவாசகம் பாடப்பட்டிருக்குல்ல, நீங்களே சொல்லுங்க. அப்பரு மாணிக்கவாசகர் இதில் படித்தேன் நான், அதெல்லாம் சுந்தர் திருஞான சம்பந்தம்லாம் இதை தானே பாடிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு தானே நீங்களே சிலை வச்சுருக்கீங்க உள்ள கோயில்களுக்குள்ளே, இவங்களோட சிலையெல்லாம் இருக்குது. நாயன்மார்கள் பாடிய ஒரு பாடலை
உங்களால் வெறுப்பாக நீங்கள் அணுகிறீங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் வெறுப்பை காட்டுறீங்க அதை சொல்லுங்கள் பதில். எதனால் அந்த ஒரு இது இல்லைன்னு நினைக்காதீங்க, ஆதாரங்களை காட்ட முடியும். இருக்குது ஆதாரம். இப்போ நான் வீடியோவில் காட்டுறது மட்டும் எங்ககிட்ட இருக்க ஆதாரங்கள் இல்லை. வி ஹாவ் மோர் ப்ரூஃப் ஃபார் தட். ஏன்னா நீங்கள் என்ன ட்விஸ்ட்டு எல்லாம் பண்ணாலும் எடுபடாது, வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். இந்த ஒரு காட்சியை காட்டுறேன், மக்களுக்கு வழி விட்டு நாங்கள் நின்று தேவாரம் பாடிட்டு இருக்கோம். வழியை மறைக்காதீங்க, வழி போய்கிட்டு இருப்பாங்க மக்கள். வந்து அந்த இதில் பார்த்தீங்கன்னா லைனில் போய்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். நாங்களே கூட்டத்தை இது பண்ணி சைடில் இருந்து மக்கள் போகிறதுக்கு பாதையை, கோயில் அவங்க சாமி கும்பிட்டுட்டு போகிறதுக்கு பாதையை விட்டு தள்ளி நின்று தேவாரம் பாடுறோம். பாடிட்டு இருப்பார், பாட வந்து வழியை மறைக்காதீங்க, வழியை என்னென்ன இடையூறு கொடுக்க முடியுமோ வழிபாட்டுக்குள்ள அத்தனை இடையூறும் கொடுக்கப்படுது. ஏன் இதெல்லாம் வந்து இந்து அறநிலைத்துறைன்னு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக அரசு தயவு செஞ்சு கவனம் எடுத்து நடத்துங்க. எல்லாருக்கும் எல்லாம். நாங்கள் இல்லைன்னா இங்கே மத உரிமையெல்லாம் இங்கே மறுக்கப்பட்டுரும், ஹிந்துக்களுக்காகத்தான் நாங்கள் வந்து இங்கே இந்த இது பண்ணுறோம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, வாய்க்கிலேயே பேசுகிறீங்கல்ல. உண்மையாக அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பாருங்கள். தமிழுக்கு மரியாதை அங்கே இருக்குதா? ஓதுவார்களுக்கு அங்கே மரியாதை இருக்குதா? கெட்ட திமுக ஆட்சி, சமத்துவ ஆட்சின்லாம் பேசுகிறீங்க. இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க, ஒரு சர்க்குலர் அனுப்புங்க. தேவாரம் திருவாசகம் பாடும்போது இங்கே மாதிரி மூஞ்சியை காட்டுறது, இப்போ நீங்கள் வந்து அதை தடுக்கிறது மட்டும்தான் தவறுன்னு கிடையாது, அந்த இடத்துல நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கிறதும் பார்க்கப்படும்ல. தேசிய யாரும் எந்த ஒரு பிராமணரும் அங்கே வந்து தேவாரம் பாடக்கூடாது, திருவாசகம் பாடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் பாடப்படும் போது மற்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகளை அங்கே பண்ணுறாங்க. பாடும் பொழுது வேணும்னே வந்து அங்கே வராங்களா, கேட்டை போட்டு நடக்குது இடையூறு, கேட்டை போட்டு அப்படியே லாக் பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் நாங்கள் நகர்ந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கேட்டை திறக்கிறீங்க. என்னங்க இது, என்னங்க இது? மனசில் பதிவு செய்கிறோம், அவ்வளோதான். மனசில் பதிவு செய்கிறோம். நாங்கள் தான் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ் தேசிய ஆட்சியெல்லாம் அமையும் போது அந்த கோயில் முழுக்க யார் இருப்பான்னு பாருங்கள். இப்போ எங்கள் இயக்கம் வருகிறது, எங்கள் கட்சியாக அது மாறும், அது அரசியல் களத்தில் இயங்கும். அது இயங்கும் பொழுது அதோடைய அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது வரும் பொழுது அது என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன சீர்திருத்தங்களை கொண்டு வருங்கிறதுக்கு மனசில் பதிவு செய்கிறோம். அது தமிழ் தேசிய ஆட்சியில் இந்த கோயில் கட்டமைப்புகளும் இந்த கோயில் நிர்வாக அமைப்புகளும் இந்த இந்து அறநிலைத்துறை என்பது தமிழ் மெய்யியல் துறையாக அது மாறும். அது தமிழ் மெய்யியல் துறையாக மாறும் பொழுது அதோடைய நடவடிக்கைகள், அதோடைய கட்டமைப்பு, அதோடைய நிர்வாகம் எவ்வாறு இருக்க போகிறது என்று மட்டும் பாருங்கள். இந்த விளையாடக்கூடாது. இந்த மாதிரி தமிழ் வேதங்கள் ஓதப்படும் போது உங்களுக்கு என்ன எரிச்சல்? கேட்டை மூடுறீங்க, கேட்டை இது பண்ணுறீங்க, அங்கே ஆள் இல்லாமல் பார்த்துக்கிறீங்க, கூட்டம் பரவாயில்ல அப்படியே நிற்கிறீங்க. நான் கூட நம்பலை, சரி ஒருவேளை அங்கே நெருக்கடியாக கூட்டமாக தான் இருக்குது, மக்கள் ஜனத்தொகை உங்களுக்கு தான் திருவண்ணாமலையில் கூட்டமாக தான் இருக்குது, கூட்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் மேபி அவங்களுக்கு உண்மையிலே சிரமத்தின் அடிப்படையில் தான் அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா, அதனால் நாங்கள் வேறு வழியில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கினதுக்கப்புறம் அது கேட்டு திறக்கிறாங்க டக்குன்னு. என்னங்க நடக்குதுங்க? இத்தனைக்கு அவங்க எல்லாம் சிவனடியார்கள், அங்கே கலந்துக்கிட்டல பல பேர் சிவனடியார்கள். இந்த நாங்கள் நிற்கும்போது அந்த நடக்கிற இதை பாருங்கள், அதை நான் காட்டுறேன். அதை நாங்கள் தேவாரம் பாடும் பொழுது எப்படி இடையூறுகளை வந்து அவங்க வந்து உள்ளே கொடுக்குறாங்க. இங்கே நிற்காதீங்க, வழி விட்டு போயிட்டு இருக்காங்க மக்கள். அது உங்களுக்கே தெரியும், அவங்க தலையெல்லாம் தெரியும் அந்த வீடியோவில். அவங்க வாட்டு சாமி கும்பிட்டு போகிறதுக்கு கேப் விட்டு தான் நம்ம சாமி கும்பிட்டு இருக்கோம். அது இப்போ அதையும் வந்து இங்கே நிற்கக்கூடாது, அங்கே பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இங்கே தேவாரம் பாடக்கூடாதுன்னு சொல்லலை. அதாவது அதை அதுதான் இன்டென்ஷனு. ஆனால் இங்கே இங்கே நிற்காதீங்க, அங்கே நிற்காதீங்க. எங்கே நிற்கணும் சொல்லுங்கள்? தலையில் எங்கே நிற்கணும் சொல்லுங்கள்? அங்கே வந்து நாங்கள் நின்று தமிழ் பாடிக்கிறோம். நோட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சிரமங்களை எல்லாம் கடந்து ஒரு வழியாக போயிட்டு பிரபாகரன் அப்படிங்கிற பேரில், அது எந்த பிரபாகரன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல, பிரபாகரனுங்கிற பேரில் சொல்லி அண்ணாமலையாருக்கு மாலையை கொடுத்தாச்சு. அதே போல் உண்ணாமலை அம்மனுக்கு தான் பிரபாகரனுங்கிற பேரை சொல்லி மாலையை கொடுக்கும்போது அந்த மாலை வந்து கெடாசப்பட்டது. அது நம்ம கண்ணாலே பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து திருத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன்.
நீங்கள் திருத்தவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவ்வாறே வாழ்ந்து கொள்ளுங்கள், திருத்தப்படுவீர்கள். இதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். என்னை பவத்தில் சேராமலை எடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அக்னினால தத்துவ சுத்தி செய்து முன்னையா நீட்டு கொண்ட மேல்வினை முண்டை தீர்த்து வண்டி வந்து என்னை காத்த காத்த சிவமே போற்றி போற்றி. இந்த மண்ணில் வந்து என்னை காத்த மாட்ட சிவமே போற்றி போற்றி. கோயம்பேடு குரு தர்மதாச சீனிவாச குருமகா திருவடிகள் போற்றி போற்றி. தென்னாட்டைய சிவனே போற்றி, தென்னாட்டவன் நிறைவா போற்றி போற்றி. பிடிய தன்னூறு பூமை உலமிகு கரியது மடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வலி பலமுறை திருவாக்கும் செய்கரும் கைகொட்டும் திருவாக்கும் திருக்கும் திருவாக்குமானதால் மானோரும் ஆணை முகத்தானே காதலால் துன்புவ தங்கை வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே. வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர்ச்சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கே, செந்தில் நகர்ச்சேவகா என்று திருநீர் அணிபவர்க்கே இனிமேல் வாராதே, இனிமேல் வாராதே வினை ஆடும் பரிவேல் அணிதேவலன பாடும் மணியே மணியாயருளால் கேடும் கயமா முகனை செறிவில் பாடும் பாடும் தனியானை சகோதரனே உல்லாச நிராகுட யோக இத செல்லாவது நோதனை நீயனையோ எல்லாமரையங்க இழந்தனலோ சொல்லாய் முருகா புறபூபதியே வானோ கடல் மார்தமோ ஞானோதயமோ நவில் நான்மறையோ ஞானோ மனமோ இணையாண்டையிடோ நானோ பொருளாவது கண்முகனே அண்டர்பதி குடியேற அண்டாதுரர் உருமாற அண்டர் மன்னர் மகள் நீர அருளாலே அந்தரியுடனாடே சங்கரனு மகிழ்வூர கஞ்சரனும் உமையாலோ மகிழ்வாக மண்டலமும் முனிவோரோ எண்டிதையில் உலகேரோ மஞ்சினனும் மயனாரோ எதிர்காண மங்கையுடன் அறிந்தானோ இன்பமுற மகிழ்வூர ஐந்துமையுடனாடி வரவேணோ உண்டாரிய ஒளியால அண்டர் மகள் மனவால உண்டி நிறை அறிவால உயர்கோலார் கொம்பு கடல் உடனாகோ இன்று வரை இகழ்ந்தாடே பொன்வரவு கதிர் வீசே வடிவேலா கண்டாரண்ட மணிமாக சம்பொன்னவன் பெருமாளே சந்ததம் அடியார்வே சிந்தையது குடியான தன்னிருவை தனில் மேவு பெருமாளே தன்னிருவை தனில் மேவு பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு இரவேல் முருகனுக்கு 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 ஆண்டவனுக்கு தென்பழனி ஆண்டவனுக்கு அண்ணாமலை முருகனுக்கு அண்ணாமலை முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஓடுடைய செவிய விடையேறியோ
ஏழுடைய சுடலை படிபூசியன் உள்ளாங்கவர்கள் ஏழுடைய மலரான் உன்னை நான் படுத்து ஏற்ற அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெருமானிவனே ஓருடைய செவியன் விடையேறிய பூவன் மதிர்முடி காடுடைய குடலை கொடி பூஜையன் உள்ளங்கவர்கள் ஏழுடைய மலரான் உன்னை நான் படித்தேற்ற அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெருமானிவனே மந்திரம்மாவது நீர் மாணவன் மேலது நீர் சுந்தரம்மாவது நீர் துதிக்கப்படுவது நீர் நந்திரம்மாவது நீர் சமயத்துள்ளது நீர் நுகர்வாயுமை பங்கள் இல்லாததாயான் திருநீரே நாதனாயிக்கதிர்ந்து கண்ணீர் மல்கி ஓர்வான் நெறி குடிப்பது ஏழு நான்கு பொருளாவது காதல் நாமம் நமச்சிவாயவே ராயனவார் விளக்குகளில் கொடுப்பட செய்தன நாடறியே தாயடிக்கே இரவும் பகலும் தெரியாத வணங்கு வண்ண போடுவோம் போற்றாதின் வயிற்றின் அகப்படியே உடனோடு துடக்கி முடக்கியிட ஆற்றே அடியேன் அதிகை கெடில இரண்டான துறை அம்மானே வாசில் வீணையோ மாலை மதியமோ வீசு கண்களோ பொய்கையும் போன்றதே நீதம் எந்தை இணையடி நிழலே காற்றில் வீணையும் மாலை மதியமோ வீசுதண்டனோ இளவேனிலோ பூசு வண்டரை பொய்கையும் போன்றதே நீதம் எந்தை இணையடி நிழலே ஹரியானை அந்தனத்தம் சிந்தையானை அருமனையின் அகத்தானை எருமையாருக்கும் தெரியாததற்கும் அடை தேனை பாலை கடலை தேவர்கள் தன்கோடு மற்ற கரியானை நான்குடை கடலை காற்றை கடற்கடலை குழுவனை கலந்து நின்ற யானை திருப்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் இரவா நாளே உன்னை பேசாத நாளெல்லாம் இரவா நாளே பிறை கூடி பெருமானே அருளாளா எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் வெண்ணை நல்லூர் அருதுணையுள் அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே அத்தா உனக்காலாயினி அல்லேன் எனலாமோ சோதியே உடரே துணை விளக்கே துருகுடல் படமுலை மனத்தை பாதியே வரனே பால்கொள் வெண்ணின்றாய் பங்கயத்து அனுமாலறியா மீதியே செல்வத் திருப்பெரும் துறையில் நிறமலர் குறுந்தமேவியது ஆதியேடியன் அதனைத்தடைத்தான் அவன் துணையும் நல்லாயே ஆதியேடியன் அவதரித்தடைத்தான் அவன் துணை என்று அல்லாயே கற்றவர் திருங்கோ கற்பக கணியை கரையிலக துணைமா கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை நற்றவர் புறங்கள் நற்றயம் சிவனை திருகிழி விழலையில் வீட்டிருந்த ஒற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ள குளிர எங்கள் குளிர்ந்தனவே சிவசிவ என்கிற தீவினையாள சிவசிவ என்கிற தேவினை மாலோ சிவசிவ என்கிற தேவருமாக சிவசிவ என்ன சிவகரியானே சிவசிவ என்ன சிவகரியானே உள்ளம் பெரும் கோயில் உணரும் பாலை மன்னல் பிரானருக்கு வாய்கோ ஒரு வாசல் நெல்ல தெளிந்தார் சீவன் சிவலிங்கோ புலனைந்தும் காலாமணி விளக்கே இடர்களை யாரேனும் எமக்கு இறங்காரேனும் படவேதி மணியாரேனும் சுமது என்பரா கோலம் தெரியாலும் என்பராக்கு நெஞ்சவர்க்கு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் உண்டு காதலித்து உள்ளவும் முக்கிட உள்ளாரடியாரவன் மாண்புகள் இன்றது எங்கும் நிலவே உலகலாம் வாயானை வளர்த்தானை வளர்த்துகின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை யானை துவல்லை என்றான் தன்னை சுடற்குண்டல் நடையானை தொடர்ந்து நின்றிய தாயானை தமமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கின்றோ சேயானை கூடல் திருகாலவாய் சேயானை கூடல்
காலவாய் சிவனடியே சிந்திக்க வச்சேன் சிவனடியே சிந்திக்க வச்சேன் நானே உடைமையா உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்வன திரள் மழலை முழவதிரோ அண்ணாமலை தொழுவார் இணை வழுவாவன வருமே அண்ணாமலை தொழுவார் இணை வழுவாவன வருமே அண்ணாமலை தொழுவார் இணை வழுவாவனோ வருமே மாலிவர் மகன் மறை பயின்ற பாதகன் மாவல்லபேயோதியே போது வரங்கருணை அடியார் உலாவுநிதி குணமாகனல்தோ போதன சோழ பெரும் துறையோ புண்ணிய மன்னிடை வந்திருந்தே ஆதி பிரமல் வெளிப்படுத்த அருளறிவார பிரானவரே மாலையன் மாணவர் போடும் வந்து வணங்க கவர் கரு செய்த இதா ஞானமர நிடை வந்திருந்து நல்லெறி காட்டி நல்லாந்திகளோ கோலமணி அடி மடனிடை ராவுமிடை மிக நல்லாட்டியே சின்ன டவுட்டு, ரொம்ப டீப்பாக போலனாலும் எப்போங்க இந்த ஓதுவார்கள்லாம் கோயில்ல இருந்து வெளியேற்றப்பட்டு வேற ஒருத்தங்களை வைக்கிறாங்க? எப்போ இந்த சரியா ஒரு எல்லா கோயிலும் உடனேலாம் நடக்கல. கடந்த 500 வருடங்களில் ஆரம்ப கட்டத்தில் பெரிய கோயில்கள்லாம் இருக்குல்ல, அந்த நகரங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த திருவண்ணாமலை மீனாட்சி அம்மன் கோயில், இப்போ இதெல்லாம் இப்போ மீனாட்சி அம்மன் கோயில்னால் அது வரைக்கும் சொக்கநாதர் ஆலயம் தான். சரி, மீனாட்சி அம்மன் அங்கே வந்து ஹைலைட்டடாக இருக்காது, சொக்கநாதர் ஆலயம் தான். சிவன் தான் அங்கே ஹைலைட்டடு, சிவன் கோயில் தான் அது. அதுக்கப்புறம் தெலுங்கர்களோட ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் சொக்கநாதர் ஆலயம்ங்கிற பேரே கொஞ்சம் கொஞ்சமாக மட்டுப்படுத்தப்பட்டு மீனாட்சி அம்மன் அப்படின்னு மாறுது. இதெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொக்கநாதன் இருக்கிற வரைக்கும் அது சிவனுக்கான கோயிலுங்கிறது அப்படியே இருக்கும்ல, அந்த பேர் மாறி 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 மீனாட்சி அம்மன் அப்படின்னு சொல்லி அப்படியே கொண்டு போய் வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்கு முழுசாக போயிடுது. இந்த சொக்கநாதர் ஆலயமாக இருந்தது மீனாட்சி அம்மன் ஆலயமாக மாற்றப்படுற டிரான்சாக்ஷனில் திருமலை வந்துட்டாங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பழனி சமீபத்தில் ராமப்பையன் காலகட்டத்தில் திருமலை நாயக்கர் காலகட்டத்தில் தான் ராமப்பையன்கிற ஒரு பிராமணர் போய் சாமி கும்பிடுவோம் பண்டாரர்கள் தான் அங்கே பூஜிச்சுட்டு இருக்கிறாங்க. பண்டாரர்களை வெளியேற்றிட்டு இராணுவத்தை கொண்டு வெளியேற்றி விட்டு அது வந்து பிராமணர்கள் கை அவங்களும் ஓதுவார்கள் மாதிரி ஒரு தமிழ் சமூகம். பண்டாரர்களும் ஓதுவர தொழில் செய்யக்கூடியவர்கள் தான். அவங்கள வந்து வெளியேற்றிட்டு தமிழ் பிராமணர்கள் பொதுவான இந்த தெலுங்கு பிராமணர் எல்லா பிராமணரும் சேர்ந்து அவங்க பிராமணர்கள் தான் ஓதணும்னு சொல்லி அந்த வர்ணாசிரமம் தான். வர்ணாசிரமத்தில் பிராமின் அப்படிங்கிற அந்த வர்ணத்துக்குள்ளே பிறக்கக்கூடியவர்கள், அதில் தமிழ் பார்ப்பனர்களும் உண்டு, இங்கே இருக்கக்கூடிய வடுக பிராமணர்களும் உண்டு. ஸோ இவங்க வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு வந்து வித் ப்ரூஃப், நம்ம ப்ரூஃபாக ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரி. அதே போல் திருவண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர்னு அது மாறுறது அந்த டிரான்சாக்ஷன் பீரியடில் தான் இது நடக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து ரொம்ப பழமையான கோயில். எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய பழமை என்பது அண்ணாமலையார் வந்து ஒளி வடிவத்தில் வழிபடுற ஒரு இதாக தான் அது இருக்குது. இப்போ ஒரு ரீசன்ட் ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அந்த மலையே வந்து ஒரு டார்மெண்ட்டான ஒரு வல்கனோவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு டார்மெண்ட்டாக, அதாவது ஒரு காலத்தில் அது வந்து ஒரு எரிமலையாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது இன்னும் அது முழுமையாக ஆய்வு செய்யப்படலை. பட் த ப்ரொபோசல் வாஸ் தேர், அது இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒரு மலை தான். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த மலையோட உச்சியில் தான் நம்ம தீபம் ஏற்றுறோம். ஆமாம். அப்போ அது ஆக்டிவ் வேல்கனோவாக இருந்துச்சுன்னா அது எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது வேல்கனோவாக இருந்துச்சுங்கிறத நீங்கள் கணக்கெடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கும் இன்றைக்கி அது வழிபடுற முறைதான் இருக்கும், அதுங்க மேலே தீபம் ஏற்றுறதா இருக்கும், அதுக்கு ஒரு ரிலேஷன் இருக்கிறத உங்களால் உணர முடியும். அன்னைக்கு அது நடந்திருக்கு அப்படின்னா அந்த வேல்கனோ எப்போ கடைசியாக ஆக்டிவாக இருந்துச்சுங்கிற இடத்துல இருந்து இந்த ட்ரெடிஷன் வந்து வழக்கம் வந்து உருவாகிருக்குங்கிறத நம்மளால் உணர முடியும். கரெக்டாக? அப்போ இந்த ட்ரெடிஷன் எவ்வளோ பழமையானதுங்கிறத இந்த ஒரு பர்டிகுலரான அந்த ஆய்வு மூலியமாகவே நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அவ்வளோ ஒரு மிக முக்கியமான ஒரு தலமாக தான் திருவண்ணாமலை இருக்குது. இந்த கோயில் என்பது பல்லவர்களால் கட்டப்பட்டிருக்குது, கற்கோயிலாக. அதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக வழிபாடு இருந்திருக்கும். பல்லவர்கள் தான் அந்த ஸ்டோன் ஆர்கிடெக்சரில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாட்டில் அதிகமாக. ஸோ பல்லவர் காலகட்டத்தில் 7ஆம் நூற்றாண்டில் இது கோயில் எழுப்பப்படுது. அதற்கப்புறம் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் இது பெரிதாக்கப்படுகிறது. இதோட வளாகம் என்பது பெரிதாக்கப்படும். இன்னைக்கு இருக்கிற வளாகத்தோட சைஸுக்கு ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் மகன் காலகட்டத்தில் கட்டப்படுது 9ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
விஜயநகர பேரரசு உள்ளே வரும்போது கிருஷ்ணதேவராயர் காலகட்டத்தில் இதோடைய இன்னைக்கு நீங்கள் பார்க்குற வெளி கோபுரங்கள் இருக்குல்ல, ஆமாம், ஓகேவா, கோபுரம், இந்த கோபுரங்கள்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டது. அதுக்கான பணிகளை செய்தவர்கள் தமிழ் சிற்பிகள் தான். பட் அதுக்கான ஸ்பான்சர்ஷிப் பண்ணவர் வந்து கிருஷ்ணதேவராயர். ஸோ இப்போ இதுதான் இந்த கோயிலுடைய ஒரு பேசிக் ஒன் லைன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம். இது முழுக்க முழுக்க தமிழர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த கோயில். விஜயநகர பேரரசு கட்டுப்பாட்டுக்கு வரும்போது இதோடைய பெரும் கோபுரங்கள் வந்து விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் கட்டப்படுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த வெளிப்புற கோபுரங்கள் கட்டுறது நம்ம மரபுல இல்லை, தமிழர் மரபுல இல்லை. அது பிற்காலத்தில் வந்து தான் விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் தான் அந்த வெளி கோபுரம் கட்டுறது. தஞ்சையில் கூட பெரிய கோயிலோட கோபுரம் தான், மூலவர் சிலைக்கு மேலே கோபுரம் கட்டுறது தான் தமிழர்களுடைய முறையாக இருந்தது. பாண்டியர்கள் இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளி கோபுரம்ங்கிறது இருக்காது, உள் கோபுரம் தான். உள் கோபுரம்ங்கிறதுமே வந்து டூம்பா இருக்கும். இந்த டூம் ஸ்ட்ரக்சர்ல பாண்டியர்களுடைய கோயில்கள் இருக்கும். இந்த சோழர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டூம்பை இன்னும் கொஞ்சம் நல்லா மேல் நோக்கி கட்டுறது. அதனால தான் நீங்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், தஞ்சை பெரிய சிமிலர் ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன ஷெரைன்ஸ், அதாவது குட்டி குட்டி கோயில்கள் கூட ஊர் கிராமங்களில் இருக்கக்கூடிய சோழர் கால கோயில்களும் கூட மூலவர் சிலைக்கு மேலே தான் கோபுரம் இருக்கும். ஸோ சோழர்கள் கட்டிடத்தில் மூலவர் சிலைக்கு மேலே தான் கோபுரம் இருக்கும். பல்லவர்கள் கட்டிடத்துலையும் மூலவர் சிலைக்கு மேலே தான் கோபுரம். அவங்க கூட கிளைத்து வந்தவங்க. ஸோ பல்லவர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் சென்னைக்கு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில், காஞ்சிபுரம் கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலகட்ட கோயிலையும் மூலவர் சிலைக்கு மேலே தான் இருக்கும். ரொம்ப பிற்காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு இந்த 15-16 காலகட்டத்தில் தான் இந்த வெளிப்புற கோபுரம் கட்டுறது வந்து அதிகரிக்குது. பேசிக்கலி வந்து தெலுங்கர்களுடைய வருகை அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய, ஏன்னா ஆல்ரெடி கோயில் வளாகம் நம்ம கட்டி வச்சுருக்கோம், என்ன கட்டுவாங்க இவங்க? கோபுரம் தான் கட்டணும். சைட் காம்பவுண்ட் வாலும் இருக்கு, காம்பவுண்ட் வாலில் கோபுரம் கட்டுவோம்னு இவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தானே ஏதாவது நானும் செஞ்சேன் கோயிலுக்குன்னு சொல்ல முடியும். ஸோ அவங்களுக்கு வேற ஆல்ரெடி ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு, அதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரானா இப்போ ஒரு கேக் செஞ்சிட்டீங்க, கேக்குக்கு மேலே என்ன பண்ணுவீங்க? செரி வைப்போம்ல, அந்த மாதிரி இவங்க அந்த செரி வைக்கிற வேலையை தான் கோபுரங்கள் கட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் நடந்தது. பேசிக்காக என்னென்னா இதுதான் நம்மளுடைய இது. அப்போ திருவண்ணாமலை கோயிலுக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குது. இது வந்து தேவாரம் திருவாசகத்தில் பாடப்பட்ட தலம்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்றும் இல்லை, திருவண்ணாமலை கோயில் வந்து சங்க காலத்திலேருந்தே நமக்கு பாடப்பட்டிருக்கு. அப்போ 2000 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த கோயில் வந்து பாடப்படக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது, ஒரு புனித தலமாக இருந்திருக்கு தமிழர்களுக்கு. இப்போ மிக முக்கியமான ஒரு புனித தலம். இந்த புனித தலத்தில் நீங்கள் வெளியிலே பார்த்த விஷயங்களையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வெளில வந்துட்டீங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வெளில வந்து முழக்கம் பண்ணிருந்தீங்க. அப்புறம் என்னென்னா இது இன்னைக்கு தமிழர்கள் கையை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. அப்போ அதுக்கான ஒரு முழக்கத்தையும் வெளியில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பதாகைகள்லாம் பார்த்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் கொஞ்சம் கண்ணீர் வருது. ஏங்க உண்மையாகவே லட்டு கொடுக்குறானுங்க. ஆமாம், நான் கூட ஏதோ ரிலீஸுக்காக ஏதோ பண்ணுறாங்கன்னு பார்த்தா லட்டு உண்மையாக கூட கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வாங்காமல் போகிறேன், யாரு வாங்காமல் போகிறாருங்கிறாங்க. அவருக்கு ஊட்டி விடு அப்படிங்கிறாங்களா? ஆக்சுவலாக லட்டு அதாவது கோயில் அது ஆக்சுவலாக அறநிலைத்துறை கொடுக்கல. சரி, யார் கொடுத்து வழக்கத்தை உள்ள புகுத்துறாங்க தெரியுதா? அறநிலைத்துறை கொடுக்கலைங்க, வேற யாரோ உட்காந்து லட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஆந்திராக்காரங்க அவங்க ஒரு கூட ஃபுல்லாக லட்டு வச்சுக்கிட்டாங்க, லட்டு வச்சுக்கிட்டு லட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வாங்காமல் கை காமிச்சிட்டு போயிட்டேன். போனோன்னே யாருன்னு கேட்குறாங்க. அப்படியா? ஆமாம், யாருன்னு கேட்குறாங்க கை காமிச்சிட்டு போனது. என்னடா திருப்பதி ஆக்கிடுவாங்க போலங்க இவங்க. அதே போல் மொட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் அந்த லட்டெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு சரி, பேசிக்கலி வந்து இப்போ அங்கே பார்க்குறோம் எல்லாமே தெலுங்கு ஆதிக்கம் என்பது அதிகரிச்சுட்டே போகுது, போர்டு கீடு எல்லாமே போகிறது. இன்னொன்று தமிழக அரசுமே வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் தான் போட்டு வச்சுருக்கீங்க, அண்ணாமலையார் கோயில்னால் இல்லை. நீங்கள் அதாவது அண்ணாமலையார் கோயில்னு பழைய போர்ட்ஸ் இருக்குது ஒரு சிலது, ஆனால் புது போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் அருணாச்சலேஸ்வரர் ஆலயம்னு மாற்றிட்டு இருக்கீங்க. இது வந்து தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நிறைய இடத்துல பார்த்துட்டோம். சான்ஸ்கிரிட்டாங்க அது. ஆமாங்க, எதுக்கு அண்ணாமலையார் ஆலயம்னு எல்லா பக்கமும் தமிழில் பதிவாயிருக்கும் போது இப்போ எதுக்கு அருணாச்சலேஸ்வரர்னு ஏன் மாற்றுறீங்க? யாருக்காக மாற்றுறீங்க? எதுக்கு சான்ஸ்கிரிட்டைசேஷன் எதுக்கு நடக்குது? கேட்டால் திராவிட அரசு திராவிட மாடலுங்கிறது. இந்த பக்கம் பார்த்தா சான்ஸ்கிரிட்டுக்கு கழுவி விடுறது. என்ன செத்த மொழின்லாம் ரீசெண்டாக சொன்னார் உதயநிதி. செத்த மொழின்னு சொல்கிறீங்க, அங்கே உயிர்ப்பிக்கிற வேலையை நீங்கள் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. சான்ஸ்கிரிட்டுக்கு உயிர்ப்பிக்கிற வேலையை யார் பண்ணுறாரு? தமிழக அரசு பண்ணுது. நடவடிக்கை தயவு செஞ்சு கவனிங்க. இல்லை உங்கள் என் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி மழுப்பிட்டே அலையாதீங்க. ஏன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அருணாச்சலேஸ்வரர் ஆலயம்ங்கிற இதில் நிறைய இடங்களில் கோயில் வளாகங்களை சுற்றி போர்ட்ஸ் இருக்குது. அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே அறநிலைத்துறையால் வைக்கப்படக்கூடிய, காவல்துறையால் வைக்கப்படக்கூடிய தடுப்பு இவைகள்லாம் கூட அருணாச்சலேஸ்வரர் ஆலயம்னு போட்டு வச்சுருக்கீங்க. ஸோ இதை கொஞ்சம் கவனப்படுத்தி பாருங்கள். ஸோ கோயிலோட பேரை அன்அஃபிஷியலி அருணாச்சலேஸ்வரர் ஆலயம்னு மாறுது. அதே போல் கோயிலுக்கு வழிகாட்டக்கூடிய தமிழக அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய போர்ட்ஸ்லையுமே அருணாச்சலேஸ்வரர்னு இருக்குது. ஏன்? இதான பெயர் மாற்றம்? இதான மறைமுகமாக பண்ணிட்டு அலைறீங்க.
இது அண்ணாமலையார் பேராகத்தான் இருக்கும். அண்ணாமலையார் திருக்கோயிலுங்கிற அடிப்படையில் தான் அந்த பேர் இருக்கணும். அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். இதுவும் வந்து தமிழக அரசுக்கு தான் கோரிக்கையாக வைக்கிறோம். அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த ஆதங்கம், இந்த ஒரு விஷயம் இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே நடந்த சில விஷயங்கள்னாலலாம் நமக்கு ஏற்பட்ட கோவங்கள் இதெல்லாம் வெளியில் வந்ததுன்னே நம்மை அறியாமல் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற அந்த முழக்கமும் வர தொடங்கி விட்டது. அங்கே வந்த எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொல்லி அந்த முழக்கமும் இட்டோம். அதையும் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு 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 வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க தமிழர் வாழ்க தமிழர். ஸோ அது அந்த நிகழ்வு இப்படி முடிஞ்சது. இப்படி இதுதான் கோயிலிருந்து வர வரைக்கும் நடந்த வழிபாடு. இதெல்லாம் இப்படி தான் நடந்துச்சு. ஸோ தலைவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் ஒரு தமிழ் தேசிய போராட்டத்தை அந்த கோயிலுக்குள்ள பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் நிகழ்த்தப்பட்டுச்சு. இந்த கேப்ல நான் வந்து உட்கார்ந்துட்டு இருந்த டைம்ல சரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வெளில போய் பார்க்கலான்னு பார்த்தா போர்டுங்க அநியாயத்துக்கு இங்கிலீஷு தெலுங்கு அது தெலுங்கான்னு கூட எனக்கு தெரில. திஸ் கைண்ட் ஆஃப் ரைட்ஸ் இருக்கும்ல, இங்கிலீஷ் தெலுங்கு அனாமத்தா பண்ணி வச்சுருக்காங்க. திருப்பூரில் போய் கேட்குற மாதிரி இங்கெல்லாம் போய் ஏன் கேட்க மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பார்க்குறப்ப நான் உட்காந்து கிடந்தேன் கொஞ்ச நேரம் அந்த கோயிலில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வழிக்க. என்கிட்ட வந்து பேசினவங்க, என்கிட்ட வழி கேட்டவங்க, என்கிட்ட ஒருத்தர் கூட தமிழில் என்கிட்ட கேட்கவே இல்லைங்க. நான் ஏதோ ரேசிஸ்ட்னு நினச்சிக்காதீங்க. நான் தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கேன். திருப்பதியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆட்கள் வருவாங்க. பட் வெளியில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா வேற்றுமொழியாளர்கள் என்கிட்ட வந்து பேசி வழி கேட்டவங்க நான் எல்லாக்கிட்டையும் பே தான் ஃபுல்லாக. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் ஏதோ வெளியூரில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஹாஸ்டைலான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுத்தது போர்டு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் பீப்புள் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து முழுக்க வடக்கிந்தியர்கள் தெலுங்கு இல்லை கன்னடம் பேசுகிறவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நான் ஏதோ வெளியூருக்கு போன மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்து. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை ஹோட்டல்னு இல்லை, அருணாச்சலம் ஹோட்டல், இது மாதிரி எல்லாத்துக்குமே அருணாச்சலம் சொல்லிட்டு கடை அவங்களோட கடைகளுமே நடத்துகிறவங்களும் பிறமொழியாளர்களாக தான் இருக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் ஹோட்டல் நான் கேட்டேன் அந்த இவர்கிட்ட செக்யூரிட்டி கிட்ட, ஏங்க அவர் தமிழால் தாங்க அதெல்லாம் டேக் ஓவர் பண்ண விட மாட்டேன். அதான் உங்கள் பேர் டேக் ஓவர் பண்ணிருச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்படின்னு நம்ம சாப்பிட்டு ஸோ பேசிக்கலி வந்து முழுக்க அங்கே வந்து ஆக்குப்பை ஆனதாகத்தான் இருக்கிறது. இது தமிழர்கள் கொஞ்சம் உணரணும். ரெண்டாவது அந்த ஆக்குபேஷன் மைண்ட் செட்டில் நீங்களும் ஒரு விதத்தில் அடிபணிஞ்சு போகிற மாதிரி தான் இருக்குது. அருணாச்சலேஷன் அதுவும் பேர் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க. அது சான்ஸ்கிரிட் நேம். தமிழ் இருக்க சமஸ்கிருதத்தை எதுக்கு உனக்கு? இவ்வளோதான் இப்போ விஷயம். இப்போ பேர் என்றால் இதாக ஒரு பேர் தான் வைக்கணும். ஒரு மொழியில் ஒரு பேர், இன்னொரு மொழியில் ஒரு பேர்னா இது என்னங்க? இது என்ன மாதிரி இருக்கும்? இப்போ உங்கள் பேர் வருண் அப்படின்னா வருண் தான் இங்கிலீஷ்லையும் எழுதுவீங்க, தமிழ்லையும் எழுதுவீங்க, எல்லாத்துலேயும் வருண் தானே எழுதுறீங்க. இங்கிலீஷில் அலெக்சாண்டர் பாபு நான் பேர் வச்சுக்கிட்டீங்க இல்லை அப்படின்னு. அதான் அதாவது தமிழில் பேருக்குன்னா தமிழில் தான் இருக்கணும். இது உங்கள் பேருங்கிறது இருக்குன்னா இருக்குது. இல்லை எனக்கு பேர் வேறு மொழியில் வேணும் அப்படின்னா வேறு மொழியில் மாற்று. அதை விட்டுவிட்டு பேரை ஒரு கடவுளுடைய பேரையே இங்கே மாற்றி அமைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இதுதான் எங்களுக்கு பயமாக இருக்குது. தமிழ்நாடே கைவிட்டு போயிருமான்னு அந்த பயத்துக்கு வெளிப்பாடு தான் அந்த தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற அந்த முழக்கங்கள். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லபடியாக எல்லாமே நடந்தது. எல்லாரும் பத்திரமா போயிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்புறம் எல்லாரும் நம்ம இயக்க தோழர்கள் அதை பகிர்ந்துக்கிட்டாங்க செலவினங்களை. அப்புறம் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் நாகராஜன் சுவாமிகள் இருக்கார்ல, அவரை வந்து சந்தித்தோம். அவரை பற்றி தெரியாதவர்கள், அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த சித்தர் அவருக்கு ஒரு நிகழ்வு நடந்தது. என்னென்னா இந்த திருவண்ணாமலையில் ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு சிலர் இறந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் ஒரு காணொலி போட்டார். அந்த காணொலி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது ஒரு புனித பூமி. இந்த புனித பூமியில் வந்துட்டு வியாபார நோக்கத்தில் இங்கே நிறைய பேர் ரெசார்ட் கட்டுறது, ஹோட்டல் கட்டுறது, வீடு கட்டுறது, ட்ரக்ஸ் பண்ணுறது, இது பண்ணுறது, மெயினாக லேண்ட் ஆக்குபேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. இந்த புனித பூமியான மலையில் தயவு செஞ்சு நிலம் வாங்குறதுக்கு அனுமதிக்காதீங்க, வீடு கட்டுறதுக்கு அனுமதிக்காதீங்க. குறிப்பாக அவர் என்ன வீடு கட்டுறது கூட பேசலை, அவர் வந்து ரெசார்ட் கட்டுறதுக்குலாம் அனுமதிக்காதீங்க. இதை சொல்லும் போது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டாருங்க. அப்படி வந்து வாங்கி நிலம் வாங்குறவங்கெல்லாம் தெலுங்கு மனிதன், அவர் தெலுங்குன்னு கூட சொல்ல, இங்கே தமிழ் மனிதன் இருக்கிறான், அவனிடம் பொருளாதாரம் இல்லை, அவன் வருகிறான் போகிறான். ஆனால் ஒரு சில தெலுங்கு மனிதர்கள் இங்கே வருகிறார்கள், இவர்கள் இங்கே நிலப்புலங்கள் வாங்குகிறார்கள், அதில் பெரிய பெரிய நிறுவனங்கள் எழுப்புகிறார்கள், ரெசார்ட்டுகள் கட்டுகிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார். அந்த தெலுங்கு மனிதன் மென்ஷன் பண்ணிட்டார். அவரை பிடிச்சி அவங்க இருந்த ஒரு ஆள், ஒரு தெலுங்கு, அவன் வந்து என்ன பண்ணானா போட்டு அவரோட சண்டையை போட்டு அவர் என்ன பண்ணார், இந்த சண்டை வேணாம் தம்பி, நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து போய் தொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கேட்டார்.
அதை நம்ம பார்த்தோம். அது கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு வந்து செஞ்சு அதை கண்டிச்சு நம்ம இதில் காணொலி வள்ளல் இதில் போட்டிருப்போம். ஸோ அவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது இதில் கொடுமையிலும் கொடுமையை கவனிங்க. அவர் என்னால் தொடர்பே கொள்ள முடியல. ஏன்னு சொல்லுங்கள்? ஃபோன் வச்சிருக்க மாட்டார். அவர் ஃபோனே இல்லை அவர்கிட்ட. அவர் எங்கேயாவது கண்ணில் பட்டாதாங்க பார்க்க முடியும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் அங்கே போயிட்டு அப்புறம் அவர் கேட்கும்போது அவரோட அந்த ஒரு சின்ன ஒரு கோயில் மாதிரி இருக்கும், அந்த கோயிலில் அவர் தங்கியிருப்பார் அப்படின்னாங்க. சரி அங்கே இருக்கிறாரான்னா அவர் இருக்கிறார் இப்போ அப்படின்னாங்க. டக்குன்னு அங்கே போய் பார்த்தோம். அதை நான் ரெக்கார்ட்லாம் பண்ணலை. பசங்க நம்ம அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். பட் பசங்க வந்து ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்தாங்க. ஸோ வரலாற்றில் அது ஒரு இதாக நிகழ்வாக இருக்கட்டுமே, அது ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தது. எவ்வளோ சொத்தெல்லாம் ₹1 கொடுத்துட்டு வந்துட்டார்ல வாழ்க்கையை விட்டுட்டு. அவரை பற்றி நிறைய இருக்குது காணொலிகள், நீங்கள் போய் பாருங்கள். ஒரு உண்மையான துறவி. அதே சமயத்தில் வந்துட்டு மக்களுக்கு அறிவுரை சொல்கிறதோடு அவரோட இதை நிறுத்திக்கிறாரு. சும்மா வந்து அதாவது சில பேர் இந்த காணிக்க கூட அந்த காணிக்க அவர் வந்து கோவப்படுற ஒரு ஆள். யார் எதையாவது கொண்டு போய் கொடுத்து உங்ககிட்ட நான் கேட்டேனாப்பா, எதுக்குப்பா நானே கேட்டேன். அவர் வெறுங்கையை வீசிட்டு போகிறதுக்கு சங்கடமாக இருக்குது. வெறுங்கையை வீசிட்டு போனால் தான் அவர் வந்து அமைதியாக இருப்பார். நம்ம எதையாவது கொண்டு போய் கொடுத்தோம்னா நான் சொன்னேன், எங்கள் மாலை பூ பழம் ஏதாவது பழங்கள் நச்சுன்னா அவர் எதுவுமே வாங்க மாட்டாருங்க. சாப்பிட்டுட்டானா சாப்பிட்டு இது எனக்கு வேண்டாம் பாருங்க, அது அண்ணே அது அப்படி தானே அவர் அப்படின்னு. ஒரு உண்மையான துறவி, உண்மையாகவே துறவை மேற்கொள்ளக்கூடிய நபராக இருக்கிறார். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறார். அவராக போகிறாரு, அவராக வராரு, அவர் வாட்டிருப்பார். அதே சமயத்தில் ஒரு துறவிக்கான அத்தனை குணநலன்களும் அவர்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். சும்மா சில பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு கேஸ் வாங்கிட்டு துறவியாக மாறி இருப்பாங்க. புரியுது. அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் பேசினீங்கன்னா பீடி இருக்கா அப்படிம்பாங்க. டேய் என்னையா மாலைகளெல்லாம் போட்டிருக்க பீடி இருக்காங்கிற. அதோட கேட்டால் ஹார்லி டேவிட்சன் பைக் இருக்கான்னு கேட்குறான் ப்ரோ. நீங்கள் அந்த துறவிக்கு போயிட்டீங்க. நீங்கள் யாரை சொல்கிறீங்க? அது பீடி சாமியார். அது ஒரு வந்து அனைத்துக்கும் ஆசைப்படுது துறவி அவர். இவர் அப்படி இல்லை, அனைத்தையும் விட்டுட்டு வந்திருக்க துறவி. ஸோ இவர்கிட்ட அப்புறம் போய் பேசிட்டு அப்புறம் சில அந்த இது பேசும்போது அவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு, எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய நற்பணிகள் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆசீர்வாதங்களையும் நமக்கு. புரியுதா நீங்கள் என்னென்னலாம் பேசிருக்கீங்களா எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு? பார்த்துருக்காரான்னு எனக்கு தெரியல. அவருக்கு தெரியுது, அவருக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரியுது. அப்புறம் நான் என்ன பண்றோங்கிறது ஒரு சின்ன அறிமுகமும் இது கொடுத்தோம் அவருக்கு. நம்ம தெரியுது. அதோட அது நம்ம அங்கே பேசின எல்லாத்தையும் நம்ம பகிர்ந்துக்க வேண்டியதில்லை. அது நாங்கள் காணொலியாகவும் எடுக்கல. ஸோ அங்கே இருந்த பசங்க மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க போல். அது ஒரு 2 ஃபோட்டோ இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள். அது இது அப்புறம் அவர் வந்து உங்களுடைய நற்பணிகள் தொடர்ந்து செய்யட்டும், நீங்கள் வந்து நல்லது செய்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிறாரு. அதே தான், நம்ம நல்லது செய்கிற வரைக்கும் நமக்கு இறைவன் துணை இருப்பான். என்றைக்கு நம்ம இந்த பாதையிலேருந்து விலகி போகிறோமோ அன்றைக்கி இறைவனை நம்மளை தண்டிப்பான். இந்த கான்செப்டில் தான் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அது அவரும் என் மேலெல்லாம் அவதூறுலாம் பரப்புறாங்க. நான் சொல்லிட்டேன், நான் ஒரு தவறு நான் செய்கிறேன் அப்படின்னா என்னை ஈஸியாக தண்டிச்சிருவார்ப்பா, நீ ஏன்ப்பா கவலைப்படுற, உனக்கு என்ன இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிற ஒரு நபர். அதனால் அந்த அவதூறு இதுக்கெலாம் அவர் வந்து செவிசாய்க்கிற ஒரு நபராகவே இல்லை. ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. எந்த விதமான அவர் தான் ஃபோன் கிடையாது, இது கிடையாது, ஒன்றும் இல்லை. அவரோட தேவைக்கு மட்டும் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதன். ஒரு உண்மையிலேயே வந்து இந்த காணொலியை பார்த்ததுக்கப்புறம் கூட அவரை சந்திக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்கிட்ட போய் பேசுங்க. அவரை கூட பேசுனீங்கன்னா அவங்களுக்கு அவருடைய பார்வையும் அவருடைய வழிகாட்டலும் கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு அங்கே திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கோம், அவரையும் போய் பார்த்துட்டு வாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, எலக்ட்ரிசிட்டி பில்லு, பெட்ரோல் ரேட்டு, SIR எதுவுமே அவரை பாதிக்காது போல. எதுவுமே பாதிக்காது. அவர் வாட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். ஸோ அவரை போய் சந்திச்சு அவர்கிட்டையும் கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் தலைவருக்கோட அந்த கூட்டம், தலைவருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் அவர் வள்ளுவருக்கு முதல்ல மரியாதை செய்துவிட்டு தலைவருக்கு மரியாதை செய்துவிட்டு அப்புறம் அந்த கூட்டம் நடந்தது. அதோட அன்றைய நிகழ்வு வந்து முடிந்தது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிறதோட முடிச்சுட்டு மாவீரர் தினத்திற்கான நிகழ்வை நம்ம செய்ய போகிறோம், மரியாதை செய்ய போகிறோம். ஆனால் பொருளாதார செலவினங்கள் இருக்கிற டைட் சிச்சுவேஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால், மாத இறுதிங்கிற காலத்தினால், அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் சொல்கிறேன், தமிழர்களே தயவு செஞ்சு மாவீரர் தினத்திற்கு அரங்குகள் கொடுப்பதும் அனுமதி கொடுப்பதையும் கொஞ்சம், ஏன்னா ஒரு அமைப்புகள் வரும் பொழுது அவங்க வந்து ஒரு சிறிய அளவில் தான் தொடங்கி தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு பெரிய இதுக்கு போவாங்க. அப்போ ஒரு சிறிய அளவில் நம்ம செய்வோம், ஒரு மண்டபம் பிடிப்போம். அப்படிங்கும்போது முதல்ல மாவீரர் தினம் அப்படிங்கும்போது நிறையா பேர் தமிழர்கள் கூடவே அப்படியே ஒதுங்குறீங்க. அப்படி இருக்காதீங்க. மாவீரர் தினம்ங்கிறது ஒவ்வொரு தமிழர்களும் வீட்டில் செய்யுங்க, வீட்டிலேயே செய்யுங்க. நீங்கள் வெளியே வந்து செய்யணும் கூட அவசியம் இல்லை. வீட்டிலேயே உங்கள் குடும்பத்தோடும் கூட அதை நீங்கள் அந்த நிகழ்வை வந்து நடைமுறைப்படுத்துங்கள். ஸோ அந்த நிகழ்வு வீட்டில் நடந்துச்சு, அந்த நிகழ்வு நடக்க போகுது. நம்ம பேசிட்டு இருக்கோம், நடக்க போகிறோம். ஸோ அதற்கான புகைப்படங்களையும் நான் இந்த காணொலியே இணைக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ இங்கே வேணால் பாருங்க, சும்மா காமெடி பண்ணுறாங்கன்னு நினைப்பாங்க. சிட்டிக்குள்ளேயே வந்து தமிழ் தேசிய நிகழ்வு நடத்துறதுக்கு ஒரு பெரிய அரங்கத்தை வந்து கட்டுறோம். அது வந்து சிட்டிக்குள்ளே வெளில கூட இல்லை, சரியா? நடக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் ஏழாம் கூட இருந்து நினச்சிக்கலாம், கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். மிக்க நன்றி பாரு. நன்றி.